குடியரசு தின விழா தேநீர் விருந்தில் பங்கேற்க தவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி வழக்கமான நடைமுறைப்படி அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆளுநர் RN ரவி தேநீர் விருந்து அளிக்க உள்ளார். இதில் பங்கேற்கப் போவதில்லை என திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு தவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்துள்ளார். அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விஜய் முறையிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விஜய் கட்சி தொடங்கிய பிறகு கடந்த சுதந்திர தினத்தன்று ஆளுநர் வழங்கிய தேநீர் விருந்துக்கு விஜய் அழைக்கப்படாத நிலையில் முதல் முறையாக இந்த ஆண்டு குடியரசு தினத்தில் வழங்கும் தேநீர் விருந்திற்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. ஆளுநர் தேநீர் விருந்தில் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்றால் அவரது கட்சிக்கு கேடு ஏற்படும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ஒற்றுமையுடன் வழிபாடு நடத்தி வந்த நிலையில் MP நவாஸ்கனி மாமிச விருந்து சாப்பிட்டதாக அவதூறு பரப்பி அதன் மூலம் மதக்கலவரத்தை ஏற்படுத்த மதவாத சக்திகள் ஈடுபட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அவர் கூட போய் அவர் தேநீர் வந்து கலந்துக்கிட்டாலும் அவர் கட்சிக்கு தான் எடுப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து பேசிய MP துரை வைகோ வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் திமுக MP ஆர் ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை என விமர்சித்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட வேண்டும் என்று நடிகர் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சந்தோஷம். இப்ப அந்த குற்றப்பத்திரிகை அவங்க தாக்கல் செஞ்சிருக்கிறது இப்ப மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்ட வெற்றி முழுக்க முழுக்க மக்களின் வெற்றிதான் என்று கூறிய அவர் 200 கோடி ரூபாய் சம்பளம் பெறும் விஜய் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய விரும்புவதாக கூறினார். விஜய் செய்யறதோட விஷயம் நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேல அந்த சந்தேகமும் இருக்கு. இப்படி எல்லாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களான்ட்டு. அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும்? அதனால விஜய் நல்ல முனைப்போடு இதுல செயல்படட்டும்ங்கிறது தான் என்னுடைய. MGR, விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கும் அரசியல் பயணத்தில் இடையூறுகள் இருந்ததாகவும் பார்த்திபன் கூறினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகிகளின் எண்ணிக்கை 120ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தவேகா தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக நேர்காணல் செய்தார். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடனும் சுமார் 20 நிமிடங்கள் என 3.5 மணி நேரம் வரை விஜய் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து விஜய் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள் 2 பேர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என மாவட்டத்திற்கு 10 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதியதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தவேகாவில் புதிய மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் நிர்வாகிகளுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் வெள்ளிக்காசை பரிசாக வழங்கினார். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய தவேகா நிர்வாகிகள் ரசிகர்களை நம்பித்தான் கட்சி தொடங்கியதாகவும் நன்றாக கட்சி பணியாற்ற வேண்டும் எனவும் விஜய் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தனர். கட்சியை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க எல்லாரையும் எல்லா பொறுப்புல இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. 2026 தேர்தலுக்காக நல்லா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில் விஜய் வழங்கிய வெள்ளிக்காசில் ஒருபுறத்தில் விஜய் உருவத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரும் மறுபுறத்தில் கட்சியின் பெயருடன் கொடியின் சின்னமும் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தன்னை கடித்த கண்ணாடி விரியன் பாம்போடு மருத்துவமனைக்கு வந்த தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹோசூர் அருகே உள்ள சப்படி கிராமத்தை சேர்ந்த ரவி என்பவர் அப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஹோட்டலை சுத்தம் செய்யும் பணியில் ரவி ஈடுபட்ட போது செடிகளுக்கு நடுவே இருந்த கண்ணாடி விரியன் குட்டி பாம்பு அவரை கடித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மண்வெட்டியால் பாம்பை அடித்துக் கொன்று அதனை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். இதையடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் குட்டி கண்ணாடி விரியன் பாம்பு என்பதால் பெரிய ஆபத்து இல்லை என கூறி அவரை ஒருநாள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்குமாறு அறிவுறுத்தினர்.
இப்படி ஆவி பறக்க அண்டா அண்டாவாக பிரியாணி படைக்கப்படுவது மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டி சாமி கோயிலில் நடந்த 90வது பிரியாணி திருவிழாவில்தான். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் முனியாண்டி விலாஸ் உணவகங்கள் நடத்தி வரும் உரிமையாளர்கள் தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை முனியாண்டி சாமி கோயிலில் குவிந்து கொண்டாடுவது வழக்கம். பகலில் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் சாமிக்கு அபிஷேகம் செய்தனர். மாலையில் தேங்காய் பூத்தட்டுகளுடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தனர். விழாவின் நிறைவாக 150 ஆடுகள் 300 கோழிகள் படையலிடப்பட்டு 2500 கிலோ சீரக சம்பா அரிசியில் ஆவி பறக்க கமகமவென 20 அண்டாக்களில் அசைவ பிரியாணி தயார் செய்யப்பட்டன. அதிகாலை 5 மணிக்கு கருப்பசாமிக்கு பிரியாணி படைக்கப்பட்டு பின்னர் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவின் முக்கியத்துவம் இது 90வது ஆண்டு என்பதால் அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இனிமேல் வருடங்களிலும் வருங்கால தலைமுறைகள் இதைவிட சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் வயது பேதமின்றி பங்கேற்று பிரசாதத்தை பெற்றனர். கட்சி தொடங்கியதும் அடுத்த முதலமைச்சர் என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசியவர் திமுக என்பது நேற்று முளைத்த காளான் அல்ல என்று கூறினார். சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஆளுநரின் பேச்சால் திமுக தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் அவரை மாற்றி விடாதீர்கள் என்றும் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கோரிக்கை விடுத்தார். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவுசெய்து நீங்க அவரை மாற்றாதீங்க, அவரே இருக்கட்டும். நாட்டு மக்களுக்காக உழைப்பது போல நாடகம் போடுபவர்களின் பெயர்களை கூட உச்சரிக்க விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். நீ யார நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கூறிய அறிவுரைதான் இது. நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் நினைவுபடுத்தினாலேயே 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என்றார். வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போறோம். யாராவது ஏதோ பேசிட்டு இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம். திமுக ஆட்சியின் நன்மைகள் குறித்து மக்களுக்கு தெரியும் என்றும் ஸ்டாலின் கூறினார். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தும் என துணை முதலமைச்சரும் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிரணிகள் தான் அனைவரும் ஒன்று சேருவார்கள், அதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நம்முடைய ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தங்கள் கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி வருவதால் திமுகவில் சேர்ந்ததாக புதிய உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இப்போ கொள்கையெல்லாம் மொத்தமா அவர் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் மொழிக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் தான் வந்தோம். இப்போ மொத்தமா எல்லாத்தையும் கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் கார்டில் அட வச்சுட்டாப்ல. அங்கே எங்களுக்கான நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம். அந்த கட்சியில் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கோம். ஆனால் அதுக்கான மரியாதை எதுவுமே எங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. பெரியார் குறித்து சீமான் அவதூறு பரப்பியதால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதாக பலர் தெரிவித்தனர். பிரபாகரனுடன் சீமான் நிற்பது போன்ற புகைப்படத்தின் ஹார்ட் டிஸ்கை சீமானுடன் இருந்தபோது வாங்கியதே தாம்தான் என்று திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி தெரிவித்துள்ளார்.
அந்த செங்கோட்டையும் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்ட்ரைவ்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான்னு வேகமா போய் வாங்கினாரு. அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான். உள்ள அப்பதான் தெரிஞ்சா படம் இருந்தது. அப்பதான் தெரிஞ்சு படம் எடுத்து படைக்கிறதுக்கு பரமக்குடி வந்து ராம்நாட்டில இருந்து நான் சென்னை வந்தேன் சொல்லும்போதுதான் எந்த படங்கள் அப்பதான் தெரிஞ்சு வெட்டிய படங்கள். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராஜீவ்காந்தி ஈரோடு தேர்தல் களத்தில் பிரபாகரனின் படத்தை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். அவர் துண்டறிக்கையில எங்கேயாவது மெதகு பிரபாகரன் படத்தை காமிங்க. ஏன் பிரபாகரனை ஆதரிக்கிற நீங்க பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டா என்ன சிக்கல் உங்களுக்கு? பிரபாகரனுடன் சீமான் நிற்பது போன்ற புகைப்படம் சர்ச்சையான நிலையில் அது பற்றிய புதிய தகவலை ராஜீவ்காந்தி வெளியிட்டது பரபரப்பை கூட்டியுள்ளது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆட்களை சேர்த்து தனது வலிமையை காட்ட வேண்டிய நிலையில் திமுக இருப்பதாக சீமான் விமர்சித்துள்ளார். திமுக எவ்வளவு பலகீனமா இருக்குதுன்னு பாருங்க. எங்க கட்சியிலிருந்து ஆள் சேர்த்துதான் அது வலிமையை காட்ட வேண்டியது இருக்கு. இதனால நான் பலகீனப்படுவேன்னு நினைக்குது. ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளும் இலைகளும் உதிர்ந்து விழுவது வந்து மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன? பெரியார் பற்றிய தனது பேச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிரொலிக்காது என்றும் சீமான் கூறினார். சுத்தமா எதிரொலிக்காது. இப்ப நீங்க ஐயா பெரியாருக்கு ஓட்டா அப்படின்னா அதை நீங்க பேசுங்க. நான் எங்க தலைவருக்கு ஓட்டா அதை நான் பேசுறேன். இப்ப நீங்க சொல்றபடி நான் எங்க தலைவரை பற்றி பேசி வாக்காக்கி காட்டியிருக்கேன். நீங்க பெரியார் பேசுனதை பேசி எனக்கு வாக்கு விழாம தடுத்து காட்டுங்கிற. யார் பெரிய தலைவர் என்று மோதி பார்த்துவிட வேண்டியதுதான் என்றும் சீமான் தெரிவித்தார்.